படைத்தானே படைத்தானே உயிரினங்களை ஆண்டவன் படைத்தானே. அனுபவி ராஜா அனுபவி, உயிரினங்களே அனுபவியுங்கள். என்ன தாத்தா என்ன சொல்லி நிற்கிறீங்கோ? இல்லை, இங்கே ஒரு இடத்துல அமர்ந்து கொண்டு இருக்கிறேன். என் எதிரிலே பலவிதமான நடமாட்டங்கள், பல மனிதர்கள் நடந்து கொண்டிருக்கிறார்கள். அதை என் கண்ணால் பார்த்து கொண்டிருக்கிறேன். அங்கே ஒரு விதமான சப்தம் கேட்டுக்கொண்டிருக்கிறது. பறவைகள் ஏதோ பாடிக்கொண்டு ஒரு இசையை எழுப்பிக்கொண்டு ஆகாயத்தில் பறந்து கொண்டிருக்கிறது. இங்கே அருகையில் ஒரு விதமான துர்நாற்றம் அடித்து கொண்டிருக்கிறது. அங்கே பார்த்தால், இங்கே வருவதற்கு முன் அங்கே பார்த்தால், அங்கே ஒரு விதமான நறுமணம் நான் உணர்ந்தேன். அந்த துர்நாற்றத்தையும் நறுமணங்களையும் என்னுடைய மூக்கினால் உணர்ந்தேன். அந்த செயல்பாடுகளை, அந்த அசைவுகளை என் கண்களால் நான் கண்டேன். அதோ பாருங்கள், ஏதோ சப்தம். அந்த சப்தங்களை என்னுடைய காதினால் கேட்டேன். நான் இங்கே அமர்ந்து கொண்டு இவைகளெல்லாம் ரசித்து கொண்டிருக்கிறேன். திடீரென்று ஒரு கொசு, ஒரு பூச்சி, இல்லை கொசு தான், என்னை கடித்து கொண்டிருந்தது. அதை நான் உணர்ந்தேன். என்னை கடிப்பதை நான் உணர்ந்தேன். ஃபீலிங். சரி, அதை நான் அடிக்கக்கூடாது என்று ஊதி அதை அகற்றிவிட்டேன். வீட்டிலிருந்து வருவதற்கு முன் ஏதோ சாப்பிடலாமா என்று அங்கே சிறிது உணவு இருந்தது, பிஸ்கட் இருந்தது, காஃபி ஏதோ இருந்தது. அதையெல்லாம் ருசித்து கொண்டிருந்தேன். ருசித்து விட்டு வந்தேன். பல்லினால் கடித்து, நாக்கினால் சுவைத்து, இவைகளை எல்லாமே நோயினால் உங்களிடம் பேசிக்கொண்டு இருப்பதையெல்லாம் அங்கே அமர்ந்து கொண்டு அதை யாரிடம் சொல்லலாம்? படைத்ததெல்லாம் படைத்தான், அவன் எனக்கு மட்டமா படைத்தான், மனித குலத்திற்கே படைத்தான். நான் அனுபவித்ததை அனைத்து மனித இனங்களும் அனுபவித்து கொண்டிருக்கிறது. தலையிலே சிந்தனை. இது மட்டுமல்ல எனது செல்வங்களே, ஒரு சிறிய எறும்பை பார்த்தேன். அவைகளும் நான் அனுபவித்த அனைத்தையும் அவைகள் அனுபவித்து கொண்டன. அங்கே சில ஆடு மாடுகளை பார்த்தேன், மேலே பறவையை பார்த்தேன். எல்லாற்றிற்கும் இந்த ஐம்பொருள்களை, 6 அறிவை கடவுள் கொடுத்திருக்கிறார். என்ன படைப்பை பார்த்தீர்களா? ஒரு உயிரினத்திற்கு இவைகள் அனைத்தும் தேவை என்று தலையில் இருக்கும் மூளை,
அருகில் பக்கத்திலே காணப்படும் காது, என் எதிரில் இருக்கும் கண்கள், அதுக்கு கீழே மூக்கு, அதற்கு கீழே வாய், நாக்கு, எலும்பு, பற்கள், இந்த மாதிரி அதன் பிறகு உடம்பில் ஒரு உணர்வு, இவைகள் எல்லாம் ஆண்டவன் படைத்திருக்கிறான். சாரி, அன்பு அதிகமாக ஆகிவிட்டால் படைத்திருக்கிறானே என்று சொல்லிவிட்டேன். பரவாயில்லை. அவர் அதை எப்படி எந்த அளவில் எடுத்துக்கொள்ள வேண்டும், நான் எதை நினைத்து கொண்டு அறியாமல் சொல்கிறேன் என்று உணர்ந்து என் மீது வருத்தப்பட மாட்டார் இறைவன். பாருங்கள், ஏதோ சத்தம் கேட்டுச்சு காதில், எதிரில் ஜனங்க போகிறாங்க. இதெல்லாம் படைத்த ஆண்டவனை நினைத்து மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது, மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. நீங்கள் இவைகளை பற்றி எப்பயாவது உணர்ந்திருக்கிறீர்களா? கடல் கொடுத்த அந்த பரிசுகளை நீங்கள் ரசித்திருக்கிறீர்களா? ஏதோ பார்த்துக்கின்னு இருக்கிறோம், ஏதோ சத்தம் வருது கேட்டுனுக்கிறோம், ஏதோ ஒரு நறுமணம் வருகிறது அதை நுகர்ந்து கொண்டு இருக்கிறோம், ஏதோ கெச்சது வாயில் போட்டுனுக்கிறோம், ஏதோ காதில் சத்தம் கேட்டுனுக்குது, ஏதோ கொசு அச்சிச்சு ஒரு ஏதோ நம்பிச்சல் அடிச்சு தள்ளினுக்கிறோம். இப்படி தான் அனுபவிக்கிறோமே என்று தவிர, இவைகளெல்லாம் படைத்த ஆண்டவனே கடவுள் இதெல்லாம் நம்ம கொடுத்துருக்காரு. இதெல்லாம் நாம் அனுபவிக்காமல் ஏதோ கண்மூடித்தனமாக காலத்தை கடத்தி கொண்டு இருக்கிறோமே என்று இருக்கிறீர்களா? இல்லை, என்னை போல் நீங்களும் மனிதர்கள் தானே, என்னுடைய உடன்பிறப்புகள் தானே, என்னை போல் நீங்களும் கடவுள் படைப்பு அனைத்தையும் ரசித்து கொண்டு இருப்பீர்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஓகே செல்வங்களே, நாம் கடவுள் படைப்பிலே கடவுளுடைய அவருடைய மனதில் நாம் மிகவும் சிறந்தவர்களாக அவருக்கு காணப்பட்டிருக்கிறோம். அதர்களால் தான் நம்ம அனைவரையும் படைத்திருக்கிறார். படைத்ததை எல்லாம் நமக்கு கொடுத்திருக்கிறார். அவருக்கு ஒரு சல்யூட் அடிக்கலாமா? அவருக்கு ஒரு நன்றி சொல்லலாமா? நீ செய்த நன்மை நினைக்கின்றேன், என் நெஞ்சுருக நன்றி சொல்கின்றேன். இறைவா 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 இறைவா, சொல்ல சொல்ல ஜினிக்குதடா, படைத்ததெல்லாம் படைத்தான், அவன் ஒருவருக்காகவா படைத்தான், அனைவருக்காகவும் படைத்தான். சரி செல்வங்களே, என்ன தாத்தா அமர்ந்து கொண்டு ஏதோ யோசித்து கொண்டு இருக்கிறீர்களே என்று கேட்டீர்களே, இவைகளைத்தான் நினைத்து கொண்டு பார்த்து கொண்டு அதை நான் பார்த்ததோடு அனுபவித்ததோடு இல்லாமல் உங்களுக்கும் பரிமாறிக்கொண்டிருக்கிறேன். எல்லாம் உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான், நினைவுபடுத்துகிறேன். வணக்கம். சிரிங்க பார்க்கலாம், சிரிங்க தாத்தாவை பார்த்து. நன்றி.